ஹே ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி செஷனில் வந்து நம்ம நியூ கிரிமினல் லாஸ் வந்துருக்குல்ல, பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ. அது வந்து ஓல்டு கிரிமினல் லாஸை ரிப்பீல் பண்ணி இப்போ நியூ கிரிமினல் லாஸ் வந்துருக்குது. ஸோ அதுக்கு கீழே நம்ம கிரிமினல் ட்ரையல் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி, ரொம்ப டீட்டெயில்டாக இல்லைனாலும் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ வந்து இது வந்து ஒரு 6 ஸ்டேஜஸாக வந்து நான் சொல்கிறேன். 6 ஸ்டேஜஸாக இந்த செஷனில் முடியுமான்னு தெரியல. நான் 2 செஷனாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் போய் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் வந்து டீட்டெயில்டாக இல்லைனாலும் எல்லாம் ஓரளவுக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 அதுபடி தான் நம்ம வந்து கிரிமினல் ட்ரையல் வந்து இனிமேல் நடக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி அதை எப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973ன்னு சொன்னோம். நான் வந்து நோட்ஸ் குறித்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்குமே வந்து அது அவ்வளோவா மெமரைஸ் ஆகலை. புது சட்டங்கிறனால இதுக்கடுத்து இந்த செக்ஷன் வரும், இதுக்கடுத்து இந்த வரும் அப்படின்னு நமக்கு வந்து டக்குன்னு சொல்ல தெரியல. பட் வி வில் பி யூஸ் டு இட் ஸ்லோலி. அப்புறம் வந்து எப்படி கிரிமினல் ட்ரையல் நடத்துவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். பாரதிய சாட்சி அதிநியம்க்கு கீழேயும் அது வேணும். ஏன்னா எவிடன்ஸ் வந்து கிரிமினல் ட்ரையலில் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இன்கொயரி ப்ரிலிமினரி இன்கொயரி முடிஞ்சப்பவுமே எவிடன்ஸு தானே இது பண்ணுவாங்க, கலெக்டிங் ஆஃப் எவிடன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம தெரிஞ்சுருக்கணும், இந்த பிஎஸ்சிக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அது வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம் இல்லையா? இப்போ பிஎஸ்ஏ 2023 ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை வந்து 2 பார்ட்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? இந்த செஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்ட் 2 சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுலேயுமே பார்ட் 1ஐயே கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து டைம் பவுண்ட் வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலேயோ 45 மினிட்ஸ்க்கு மேலேயோ செஷன் போகக்கூடாது. இல்லைன்னா கேட்குறவங்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும், எனக்கும் ஒரு மாதிரி டயர்டாகுது. அதனால தான் இப்போ வந்து என்னெல்லாம் அப்படின்னா, பார்ட் 1ல் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன். ஓகேவா? ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் எவிடன்ஸு 2வது, 3வது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பெயில். இதுதான் பார்ட் 1. ஸோ பார்ட் 1 என்னெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்டிகேஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் எவிடன்ஸு, அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் பெயில். ஸோ பார்ட் 2ல் என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா, போலீஸ் ரிப்போர்ட்டு, அது க்ளோஷர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ரிப்போர்ட், க்ளோஷர் ரிப்போர்ட், அப்புறம் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்புறம் வந்து கமிட்மெண்ட் ஆஃப் எ கேஸ். இப்போ கேஸ் எல்லாம் ரெடியாக, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு, எவிடன்ஸ் எடுத்தாச்சு, க்ளோஷர் ரிப்போர்ட் வந்துருச்சு, போலீஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்படிங்கும்போது அடுத்து என்னது, கமிட்மெண்ட் ஆஃப் எ கேஸை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க கோர்ட்டில். ஸோ வந்து அவர் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, காக்னிசன்ஸ் எடுத்துருவாங்க இல்லையா? காக்னிசன்ஸ் எடுத்த உடனே நம்ம வந்து அடுத்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அதுக்கு அடுத்தது என்னென்னா செஷன்ஸ் ட்ரையல். அதை தான் நான் இப்போ சொன்னேன், ஒன்று என்ன நடக்கும்ட்டு. ஸோ 2 பகுதியாக சொல்கிறேன். 2 பகுதியில், பகுதியில் 3 ஸ்டேஜ், 2வதில் 3 ஸ்டேஜ். ஓகே? ஃபஸ்ட்டு என்னது, இன்வெஸ்டிகேஷன், கலெக்ட் எவிடன்ஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் எவிடன்ஸ், அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் பெயில். 2வதில் என்னெல்லாம்னா போலீஸ் ரிப்போர்ட்டு, இல்லைன்னா க்ளோஷர் ரிப்போர்ட்டு, அப்புறம் கமிட்மெண்ட் ஆஃப் எ க்ரைமு, அதுக்கப்புறம் வந்து செஷன்ஸ் ட்ரையல். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பிஎன்எஸ்எஸில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடியாக கொண்டு போகிறதுக்கு, ரொம்ப நாள் கேஸ் இழுத்துட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகவும், அப்புறம் இந்த நியூ டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம சிஸ்டம், நம்ம ஜுடிஷியரியும் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம
இதையும் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க நம்ம லெஜிஸ்லேச்சரில். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் இதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்துருச்சு, அது மூலமாக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொண்டு வரணும். அந்த மாதிரி விட்னஸை வந்து கேட்குறது, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டு, விட்னஸ் இது பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை மேண்டேட்ரியாக சொல்லலை, அது வந்து ஒரு மாதிரி இந்த மேண்டேட்ரி லாங்குவேஜில் சொல்லலை, அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சில இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னா என்ன நடந்திருக்கணும்? ஒரு குற்றம் நடந்திருக்கணும். ஸோ a crime must be committed which is punishable under பாரதிய நியாய சன்ஹிதா 2023. முன்னாடி என்ன சொல்லுவோம், இந்தியன் பீனல் கோடுக்கு கீழே தண்டனை, அதை இந்திய தண்டனை சட்டம் 1860 கீழ் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம் இல்லைன்னா ஏதாவது ஒரு தண்டனை சட்டம், இந்தியாவில் இருக்க வேறு ஏதாவது ஒரு தண்டனை சட்டத்தின் கீழே குற்றம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையாவது நடைபெற்று இருந்தால் அதை வந்து நம்ம வந்து க்ரைம் கமிட்டட் ஆயிடுச்சு, அது வந்து இதுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது இந்த சட்டத்தின் கீழே அப்படின்னு இருந்தால் தான் அது குற்றம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குற்றம் இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜுக்கே போக முடியும். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த குற்றம் காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, காம்பவுண்டபிளா நான் காம்பவுண்டபிளா, பெயிலபிளா நான் பெயிலபிளா அப்படின்னு தெரியணும் நமக்குன்னா ஃபஸ்ட் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க தானே ஃபஸ்ட்டுன்னு ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இது நான் ஏற்கனவே நிறைய செஷனில் சொல்லியிருக்கிறேன். காக்னிசபிள் அப்படின்னா வந்து காக்னிசபிள் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து நான் பெயிலபிளாக தான் இருக்கும். நான் காக்னிசபிள் வந்து மோஸ்ட்லி வந்து பெயிலபிளாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காக்னிசபிள் வந்து கொஞ்சம் சிவியாரிட்டி நேச்சர் இருக்கும். அதாவது இந்த குற்றம் வந்து ரொம்ப கடுமையான குற்றமாக இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து காக்னிசபிள். இது நான் காக்னிசபிள் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த குற்றத்தோட கடுமைத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சிவியாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பெயிலபிள். ஏன்னா வந்து பெயிலபிள் அப்படின்னா வந்து பெயில் வந்து உங்களோட உரிமை. நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ கேட்டால் அதுக்குள்ளே பாண்டை கொண்டு போனால், இல்லை உங்களுக்கு ஒருத்தங்க பெயில், அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒருத்தங்க வந்து பெயிலில் விடுங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸரே கூட உங்களை பெயிலில் விடலாம். இல்லை மேஜிஸ்ட்ரேட்டை உங்களுக்கு ஆஸ் அ ரைட்டாக வந்து உங்களோட உரிமையாகவே உங்களுக்கு பெயில் கிடைக்கும். அதுதான் வந்து பெயிலபிள் அஃபென்ஸு. அது வந்து பொதுவாக வந்து சிவியாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும், கடுமைத்தன்மை கம்மியாக இருக்கும். அது வந்து பொதுவாக வந்து நான் காக்னிசபிளாக இருக்கும். சரியா? காக்னிசபிள் அப்படின்னா வந்து பெயில் வந்து உங்கள் ரைட் கிடையாது. அது வந்து கோர்ட் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு பெயில் தர முடியும். அப்படிங்கிறது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸு, நான் பெயிலபிள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிவியரான இது. அதாவது மர்டர், ரேப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸு. நான் காக்னிசபிள் அப்படிங்கும்போது இந்த டெஃபமேஷன் கேஸு, சின்னதாக, அதாவது எதெல்லாம் வந்து காம்பவுண்டபிளாக இருக்குமோ அதெல்லாம் வந்து என்னவாக இருக்கும், நான் காக்னிசபிளாக தான் இருக்கும். இப்போ வந்து காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காம்பவுண்டபிள் அப்படின்னா வந்து அந்த பார்ட்டிஸ் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்க, அந்த மாதிரி கேஸாக இருக்கும். சரியா? அதாவது இப்போ நான் ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்துருக்குறேன், ஆனால் வந்து அந்த கேஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ அவங்க வந்து இப்போ ப்ராசிக்யூட்டர் மூலமாக காம்ப்ரமைஸோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு காம்ப்ரமைஸோ ஏதோ நடக்குதுன்னா அது வந்து காம்பவுண்டபிள் கேஸஸ்னு அர்த்தம். சரியா? அது வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபமேஷன் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டெஃபமேஷனுக்கு என்ன சொல்லுவோம், அவதூறு பரப்புறதா, இல்லை ஒருத்தவங்களோட மரியாதையை இது பண்ணுறதா, அதெல்லாம் வந்து காம்பவுண்டபிள். ஏன்னா வந்து போய் பேசி நம்ம வந்து சமரசம் பண்ணிக்கலாம், சமாதானம் பண்ணிக்கலாம் 2 பேரும். அந்த மாதிரி கொஞ்சம் சிவியாரிட்டி கம்மியாக இருக்க கேசஸ்லாம் வந்து காம்பவுண்டபிள்
பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு கிளாஸில் சொல்லிகிட்ருக்கேன்ல, பிஎன்எஸ்எஸ் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் தான் நம்ம எதெல்லாம் பெயிலபிள், நான் பெயிலபிள், காம்பவுண்டபிள், நான் காம்பவுண்டபிள், இது காக்னிசபிள், நான் காக்னிசபிள்னு ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் வந்து அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் விமன் மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் பாடி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எனக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. இப்போ நான் காம்பவுண்டபிள் அப்படின்னா அதுக்கு சமாதானம் படுத்த முடியாது, அதுக்கு சமரசம் ஆக முடியாது 2 பார்ட்டியும். ஏன்னா அது ரொம்ப சீரியஸான க்ரைமாக இருக்கும். அது வந்து ஒரு சொசைட்டியாகவே பாதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர், ரேப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொசைட்டியவே ஒரு ஒரு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய குற்றங்கள் இல்லையா? அது வந்து சின்னதாக தனிநபருக்குள்ளே நடக்கிற குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து சமுதாயத்தில் பாதிக்கக்கூடியதுனால அதை வந்து ஃபுல்லாக ட்ரையல் நடத்தினா தான் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிங்கிற குற்றத்தை தான் நான் காம்பவுண்டபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது முதல்ல இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்டிகேஷனில். ஓகே. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் வந்து நான் என்னெல்லாம் சொன்னேன், இப்போ காக்னிசபிள் அஃபென்சஸை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து நான் காக்னிசபிள் அஃபென்சஸை பற்றி பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் திருப்பி சொல்ல விரும்பல. நான் பெயிலபிள், சீரியஸ் இன் நேச்சர். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், காக்னிசபிள் கேசஸ்க்கு வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். போலீஸ்காரங்க வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த நேரத்தில் அதை டக்குன்னு போய் அவங்க அரெஸ்ட் பண்ணி பிடிக்கிறத விட்டுட்டு யாராவது போய் மேஜிஸ்ட்ரேட்டை போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும், ஆர்டர் வாங்கிட்டு வந்த பிறகு தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தால் அதுக்குள்ளே கொலையாளி தப்பிச்சு போயிடுவான் இல்லையா? அதனால அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்சஸ் நடந்து இருந்தால் போலீஸ்காரங்க வந்து நேரத்தை கடத்தாமல் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட்டு தேவையில்லை. நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை இருந்து வாரண்ட்டு வாங்கியிருக்கணும். சரியா? ஓகே. அப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ வந்திருக்க பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரிலிமினரி இன்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணணும். அதாவது ஒரு காக்னிசபிள் அஃபென்சஸை பற்றி தெரிய வருது அப்படின்னா முதல்ல அது ப்ரிலிமினரி இன்கொயரி கண்டக்ட் பண்ணணும். 14 நாளைக்குள்ள எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவரோட மேல் அதிகாரி இருக்கார்ல, இப்போ அந்த காவல் நிலையத்தில் வந்து ஒரு என்ன இருப்பார், போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்க இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு ஒரு தகவல் வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணணும், அவரோட மேல் அதிகாரியோட உத்தரவின் பேர், அதாவது எஸ்பி தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி மேல் அதிகாரியின் உத்தரவு, ஒரு நிமிஷம், மேலதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு அவங்களோட பெர்மிஷன் படி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, உண்மையிலே காக்னிசன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதாவது குற்றம் நடந்திருக்க மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு, இதை வந்து நான் விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்டு அவங்க சொன்னாங்கன்னா அதை வந்து விசாரித்து அதை என்கொயரி, அதாவது ப்ரிலிமினரி என்கொயரி வந்து இது பண்ணி ப்ரைமா ஃபேசி தான் குற்றம், அதாவது குற்றம் நடைபெற்ற மாதிரி எல்லா ஆதாரமே தெரிஞ்சிருக்கும், எவிடன்ஸு, அதாவது பார்த்தாலே தெரியுது கொலை நடந்திருக்குது சார், அவன் ஒருத்தன் இறந்துருக்கான், அதனால அதை விசாரிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ், இல்லைன்னா திருட்டு நடந்திருக்கு, கதவு உடச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது, அதாவது இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா அதை தான் ப்ரைமா ஃபேசி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரைமா ஃபேசி இருக்குதுன்னு தெரியும் போது அந்த மேலதிகாரியோட உத்தரவின் பேரில் அவங்க வந்து இது பண்ணலாம், அவங்ககிட்ட அனுமதி பெற்றுட்டு ப்ரிலிமினரி இன்கொயரியை ஆரம்பிக்கலாம். ஸோ
அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதும் ரிஜிஸ்டர் இந்த கேஸுக்கு பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதே வந்து மேலதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு அவங்க இல்லை பண்ணலாம், ஆமாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இல்லை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொன்னால் தான் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு விதத்தில் நல்ல விஷயம். ஏன்னா வந்து நிறைய எஃப்ஐஆர், தேவையில்லாத எஃப்ஐஆர்லாம் வந்து குவிஞ்சு கிடக்கு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லேயும். தேவையில்லாத கேசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. சும்மா கேஸ் போடுறதெல்லாம், அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து தடுத்துடலாம். சாதாரண இதுக்கு கேசஸ் போடுறதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு, பொய் கேஸ் போடுறதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஆனால் இது வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒன்று இருக்குது. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். நான் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் சொல்லும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு காக்னிசபிள் கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே மேண்டேட்ரினா கண்டிப்பான முறையில் போலீஸ் ஆஃபீஸர் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இஃப் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் டிஸ்க்ளோசஸ் எனி காக்னிசபிள் அஃபென்ஸ், அதான் காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தான் பதிவு பண்ணியே ஆகணும்னு அந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. இதை தான் செக்ஷன் 154 ஆஃப் சிஆர்பிசிலையும் சொல்லியிருப்பாங்க. 154 ஆஃப் சிஆர்பிசியும் இந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதை பற்றி தான் இருக்கும். ஆனால் இங்கே பிஎன்எஸ்எஸில் வந்து இல்லை, ஃபஸ்ட்டு 10 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரிலிமினரி இன்கொயரி நடத்திக்கலாம். எஃப்ஐஆர் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து மேலதிகாரிகள்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, காக்னிசபிள் அஃபென்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் காக்னிசபிள் அஃபென்சஸை பற்றி பார்ப்போம். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னது? ரொம்ப சீரியஸாக இருக்காது. 1. 2, வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒன்று நடந்திருக்குன்னா அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டில் இருந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து வாரண்ட்டு, அதாவது அந்த ஆர்டர் வாங்கணும், நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத. அது எதுக்கு கீழே வாங்கணும்? செக்ஷன் 174 சப்செக்ஷன் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட் இருந்து மேஜிஸ்ட்ரேட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இதுதான் நான் காக்னிசபிள் கேசஸில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் காக்னிசபிள் கேசஸை எப்படி டீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் காக்னிசபிள் கேசஸையும் டீல் பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்து ஒருவேளை அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேஸ் கொடுக்குறவங்க, அந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க மேஜிஸ்ட்ரேட் அப்ரோச் பண்ணலாம். எதுக்கு கீழே? செக்ஷன் 175 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு குற்றம் நடந்திருக்கு, எங்களுக்கு எதிராக நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கேஸை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு இது கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுத்தா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒன்று அவரே கேஸை எடுத்து பார்ப்பார், ப்ரைமா ஃபேசி இருக்குதா, உண்மையிலே குற்றம் நடந்த மாதிரி இருக்குதா, எவிடன்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஒன்று அவரே ட்ரையலுக்கு அவர் வந்து கமிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன், இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸரை பண்ண சொல்லலாம். ஓகேவா? சரி, ஆனால் 175 சப்செக்ஷன் 3க்கு கீழே நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே மேஜிஸ்ட்ரேட்டை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா 173 சப்செக்ஷன் 4 பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும்? எஸ்பிகிட்டையோ இல்லை டிசிபிகிட்டையோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த மாதிரி நாங்கள் கேஸ் கொண்டு போனோம், எங்கள் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணலை, இத்தனை நாளைக்கு அப்புறமும் அவங்க வந்து அதில் ப்ரைமா ஃபேசி இல்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், பண்ணலை, அது ஏன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் வந்து 173 சப்செக்ஷன் 4க்கு கீழே பிஎன்எஸ்எஸ் நான் இப்போ சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? அதுக்கு இல்லை நீங்கள் எஸ்பிகிட்டையோ இல்லை டிசிபிகிட்டையோ நீங்கள்
இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணுனா அவங்களே ஆக்சுவலாக அதை சரி பண்ணிடுவாங்க. ஏன் நீங்கள் வந்து கேஸ் எடுக்கலை, ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அது சரியாக பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கேஸே இல்லை இவங்க சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை போகணும். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அவருக்கும் சரி தேவையில்லைன்னு பார்த்தா சரி இது ஏதோ லூஸ் போல், இது ஒரு கேஸே இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ரைட் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேஸு நான் காக்னிசபிள் கேஸை 174 சப்செக்ஷனுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் படி வாரண்ட் வாங்கிட்டு அவர் போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேஸ்க்குள்ளே குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா என்ன பண்ணலாம், 173 சப்செக்ஷன் 4க்கு கீழே எஸ்பிக்கோ டிசிபிக்கோ இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி உங்களோட உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரி வந்து கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க விசாரிப்பாங்க. அதுவும் நடக்கலைன்னா தான் என்ன பண்ணணும், செக்ஷன் 175 சப்செக்ஷன் 3க்கு கீழே பிஎன்எஸ்எஸ் அதுக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் டைரெக்டாக கூட எடுத்து கேஸை கமிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுப்பார். சரியா? ஓகே, இப்போ வந்து செக்ஷன் 154 இதுதான் புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். செக்ஷன் 154 ஆஃப் சிஆர்பிசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன் சென்ட்ரிக்கு. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் சென்ட்ரிக்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு ஜோக் வரும். அது என்ன விவேக் ஜோக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜோக்கில் ரொம்ப அழகாக வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சென்ட்ரிக்கில் எப்படி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிப்பாங்க. அது என்னென்னா, ஒரு திருடன் இங்கேருந்து அங்கே தப்பிச்சு ஓடுவான். அப்போ போலீஸ்காரங்களாம் துரத்திட்டு போய் ஒரு பார்டர் வந்து நிறுத்திக்குவாங்க. எங்கள் போலீஸ் ஸ்டேஷனோட எல்லை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஜூரிஸ்டிக்ஷனல் சென்ட்ரிக். ஓகேவா? அவங்க எல்லைக்குள்ளே இருக்கிற கேசஸ் தான் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே நிறைய கேசஸில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து லெஜிஸ்லேச்சரில் அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க பிஎன்எஸ்எஸில். ஸோ 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, 154 சிஆர்பிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. 154 சிஆர்பிசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே, அதாவது ஒரு என்னோடய எல்லைக்குள்ளே, அந்த போலீஸ் ஸ்டேஷனோட எல்லைக்குள்ளே நடந்திருக்க கேஸை தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சு. இப்போ என்னென்னா, எங்கே குற்றம் நடந்திருந்தாலும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லனாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ திருநெல்வேலியில் ஒரு குற்றம் நடந்திருக்கு, நான் வந்து எனக்கு தெரிய வந்திருக்கு, ஆனால் நான் அந்த நேரம் பார்த்து கன்னியாகுமரியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கன்னியாகுமரியிலே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு குற்றத்தை வந்து தேவையில்லாமல் நேரம் அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தேவையில்லாமல் நேரம் கடத்தக்கூடாது. குற்றம் நடந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடணும். ஒரு போலீஸோட பாதுகாப்பு நமக்கு உடனே கிடச்சிரும் இல்லையா? ஐயோ இங்கே நான் எஃப்ஐஆர் கொடுக்க முடியாது, ஆனால் எனக்கு இங்கே வந்து தப்பு நடந்திருக்கு, இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே கொடுக்க முடியாது, நான் அதுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தான் போகணும். அந்த மாதிரிலாம் வந்து விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க வந்து ரொம்ப கவலைப்படக்கூடாது, ரொம்ப திணறக்கூடாது. அவங்க பக்கத்தில் எந்த ஸ்டேஷன் இருக்கோ அங்கே போய் உடனே வந்து சொல்லி அவங்க வந்து பாதுகாப்பு தேடிக்கலாம். இல்லைனா வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ விக்டிம் ஓரியன்டாக நிறைய நல்ல விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம், நீங்கள் ஆடியோலேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம், அப்படிலாம் வந்துருக்கலாம். அதெல்லாம் விக்டிம் ஓரியன்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு முடியாமல் கூட இருக்கலாம் சில பேர். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிவியர் கேஸாக இருந்துச்சு, அவங்களால வரவே முடியல அப்படின்னா அவங்க இடத்துக்கே போய் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் வந்து பிஎன்எஸ்எஸ் சொல்கிறாங்க. ஸோ அதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், 0 எஃப்ஐஆர் கான்செப்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? இவங்க வந்து இந்த மாதிரி கேஸஸை வந்து எங்கே பதியணும் அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து ஃபார்ம் IIF1 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும். இப்போ பிஎன்எஸ்எஸ் வந்ததுக்கப்புறம் அது எப்படின்னா, அது என்ன ஃபார்ம்னா, இன்டிகிரேட்டட் இன்வெஸ்டிகேஷன் ஃபார்ம்.
இன்டிகிரேட்னா எல்லாத்தையும் இன்டிகிரேஷன்னால எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுனா ஒருங்கிணைந்த விசாரணை படிவம். சரியா? அந்த படிவத்தில் முதல்ல வந்து அந்த கேஸை எழுதிக்குவாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவாங்க. அவங்கள அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்திருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எழுதிக்கிறோம் அப்படின்னு எழுதிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் அதுக்கான உரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சரியா? இதுதான் வந்து 0 எஃப்ஐஆர். ஓகே, இப்போ இது வரை சொல்லிச்சு. அதாவது புது கேஸ் மாதிரி அவங்க திருப்பி போடுறாங்க, திருப்பி ரீரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. சரியா? ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போடுறாங்க. ஸோ இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும்னு சொன்னால அது மேஜிஸ்ட்ரேட்டை, இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு கேஸை கொண்டு கொடுக்கறது தான். சரியா? அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இவங்களே பண்ணலாம். அப்புறம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சிட்டோம் இன்வெஸ்டிகேஷன். அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் எவிடன்ஸு. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் எவிடன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 3 பார்ட் இருக்குது. சரியா? முன்னாடி வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டு 1872 உள்ள கீழே உள்ள எவிடன்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாரதி சாட்சி அதிநியம். ஸோ அந்த 3 பகுதி என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்டர் 180. அந்த ஒரு நிமிஷம், அந்த 0 எஃப்ஐஆர் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 173. சரியா? இது வந்து ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 180 பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே பண்ணுறது ஒரு பகுதி. ரெண்டாவது என்ன, கலெக்டிங் எவிடன்ஸு. மூணாவது என்ன அப்படின்னா, ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 183 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி எடுக்கிற கன்ஃபெஷனில் ஸ்டேட்மெண்ட் வந்து செக்ஷன் 183க்கு கீழே. ஓகேவா? போலீஸ் ஸ்டேஷனில் சாதாரணமாக எடுக்கிற வாங்குகிற ஸ்டேட்மெண்ட் வந்து செக்ஷன் 180க்கு கீழே. சரியா? போலீஸ் வாங்குறது. போலீஸ் வாங்குகிற ஸ்டேட்மெண்ட் வந்து எவிடென்ட்ரி வேல்யூ இருக்குமானா இருக்காது. ஆனால் கன்ஃபெஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டில் எவிடென்ட்ரி வேல்யூ இருக்கும். ஏன்னா அது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சத்தியப்பிரமாணம் எடுத்து கொடுக்குற வாக்குமூலம். சரியா? ஸோ 183 ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நமக்கு முக்கியம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கலெக்டிங் ஆஃப் எவிடன்ஸ் ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 180 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். செக்ஷன் 180 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பை போலீஸ். ஓகேவா? ஸோ போலீஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, செக்ஷன் 179க்கு கீழே அந்த விட்னஸுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. விட்னஸ்னால் யார்? சாட்சியை பற்றி தானே இப்போ படிச்சுட்ருக்கோம் நம்ம. விட்னஸுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. எதுக்கு கீழே? செக்ஷன் 179 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே. இந்த மாதிரி செக்ஷன் 180க்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு, அதனால நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து ஒரு நோட்டீஸோ ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது கோர்ட்டில் அட்மிசபிள் கிடையாது. இது வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் எவிடன்ஸ் கொடுக்கணும். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்னும் எவிடன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் செக்ஷன் 180 சப்செக்ஷன் 3 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்க, ஆடியோ வீடியோ கால் எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஆடியோ வீடியோ கால் இல்லை, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதான் சொல்கிறேன்ல, லெஜிஸ்லேச்சர் அகைன் இதை மேண்டேட்டரியே சொல்லலை, இது ஒரு ஆப்ஷன் மாதிரி தான். அதாவது ப்ரிகாட்டரி லாங்குவேஜில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அந்தந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குறவங்களோட டிஸ்க்ரிஷ்னரி. அப்புறம் ரெண்டாவது கலெக்டிங் ஆஃப் எவிடன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போ கலெக்டிங் ஆஃப் எவிடன்ஸ்னால் என்னது? போலீஸ்க்கு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான எம்பவர்மெண்ட் இருக்குது இல்லையா? அவங்களுக்கு அதுக்கான தகுதி, அதுக்கான உரிமையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், அவங்க க்ரைம் சீனுக்கே போகலாம், எந்த இடத்துல குற்றம் நடந்திருக்கோ அந்த இடத்துக்கு போகலாம். இப்போ வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஃபோரன்சிக்கு இது தேவைன்னா அதுபடியும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம்
அந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸ் எல்லாம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாரன்சிக் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து கூட நீங்கள் வந்து அதுக்கான உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து எவிடன்ஸை வந்து எடுத்துக்கலாம். எவிடன்ஸ் என்னதெல்லாம் சொல்லணுன்னா இரத்த கரைகள், இல்லைன்னா சில வெப்பன்ஸு, அந்த மண், அங்கே இருந்த மண், அப்புறம் வாலில் ஏதாவது கீறல் இருந்துச்சா, வால் ஸ்க்ராப்பிங் இருக்கா, கார் பெயிண்ட் எப்படி இருக்குது, கார் என்ன நொறுங்கி இருக்கா என்ன ஏதுன்னு, அப்புறம் இந்த க்ளோத்ஸு, அங்கே உள்ள துணிமணிகள், அந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம்ல. இது வந்து போலீஸ்க்கு வந்து அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல இது ஒரு உரிமை இருக்குது. இதுதான் அடுத்து பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம சிஆர்பிசியில் என்ன சொல்லுவோம், பார்வை மெசேஜர்னு சொல்லுவோமோ, அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் இன் க்ரைம்ஸ் வேர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து போலீஸ் வந்து விட்னஸுக்கோ இல்லைன்னா அந்த அக்யூஸ்னால் குற்றம் சாட்டப்பட்டவர், விட்னஸ்னால் வந்து சாட்சியாக வந்தவர், அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பி செக்ஷன் 94 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே சம்மன் அனுப்பி அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்க்ளூடிங் டிவைசஸ் தட் கண்டெயின் டிஜிட்டல் எவிடன்ஸ். இப்போது ஒரு ஃபோனில் அது ஒரு குற்றம் நடந்திருக்கு. இப்போ விட்னஸ் சொல்கிறாங்க, என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்குது, ஃபோனில் எல்லா ரெக்கார்டும் இருக்குது, நான் வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது டிஜிட்டல் எவிடன்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா அக்யூஸ்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, குற்றம் சாட்டப்பட்டவர் என்கிட்டையும் இருக்குது, நான் அந்த தப்பை பண்ணலை அப்படிங்கிற ரெக்கார்டு என்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ செக்ஷன் 94 வந்து அதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி, இப்போ 3வது ஸ்டேஜ். ஃபஸ்ட் என்னது, ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். 180, அதில் 179 நோட்டீஸ் கொடுக்கணும். 180க்கு கீழே வந்து விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது. 183 180 சப்செக்ஷன் 3 என்னென்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக கூட நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறம் கலெக்டிங் ஆஃப் எவிடன்ஸ்னால் என்னது, பார்வை மேஜர் அங்கே போயிட்டு அந்தந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்தையே நம்ம தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது. டிஜிட்டல் எவிடன்ஸ் இருந்தாலும் அதையும் தாங்க அப்படின்னு செக்ஷன் 94க்கு கீழே அவங்களுக்கு ஒரு குற்றவாளிக்கோ இல்லைன்னா வந்து குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ இல்லைன்னா வந்து அந்த விட்னஸுக்கோ வந்து நீங்கள் வந்து சம்மன் அனுப்பிச்சு நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். இதான் கலெக்டிங் ஆஃப் எவிடன்ஸு. 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 183 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இப்போ 183 ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து நமக்கு எவிடென்ட்ரி வேல்யூ இருக்கும் இல்லையா. ஏன்னா அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தியப்பிரமாணம் எடுத்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு வந்து 183 ஸ்டேட்மெண்ட்டு வந்து எல்லா கேஸ்லேயுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஓகேவா. விசாரணை குழுமம் அவங்களுக்கு வந்து நீங்கள் 183 ஸ்டேட்மெண்ட் எல்லா கேஸ்லேயுமே நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் சப்க்ளாஸ் 6, அதாவது செக்ஷன் 183 சப்க்ளாஸ் 6 கேபிட்டல் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த குற்றம் வந்து அந்த நடந்தேறிய குற்றம் வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 74, 75, 76, 77, 78, 79 அண்ட் 124க்கு கீழே நடந்திருந்தால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து 183 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன செக்ஷன்ஸ் எல்லாம் என்னது, அஃபென்ஸ் அகென்ஸ்ட் விமன், சரியா. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 183 ஸ்டேட்மெண்ட்டு வந்து 183 ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ரிட்ராக்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க.
எப்படி பண்ணிக்கலாம்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதை வந்து ரிட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, ஸ்டேஜஸ் ஆஃப் எவிடன்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போது என்னது அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் பெயில். ஸ்டேஜஸ் ஆஃப் பெயிலில் வந்து என்னதெல்லாம், பெயில் யாரை எடுக்க முடியும்? சும்மா வீட்டில் இருக்கிறவங்கள பெயில் எடுக்க முடியுமா? முடியாது. அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் அவங்களுக்கு எதிராக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரீ அரெஸ்ட், அதாவது வந்து என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அப்ரஹென்ஷன், ஒரு முன்னாடியே ஒரு தோணுதல் இருக்கும்ல, எனக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க, இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் என்னை ஈடுபடுத்தலான்ட்டு இருக்கிறாங்க, இவங்க கேஸ் போடலான்ட்டு காக்னிசபிள் அஃபென்சஸ்க்கு கேஸ் போடலான்ட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது முன்னாடியே அரெஸ்ட் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சாலோ இல்லைன்னா ஏற்கனவே கமிட்டாக எஃப்ஐஆர் ஆன குற்றத்துக்கோ தான் நீங்கள் பெயில் எடுக்க முடியும் இல்லையா? ஒரு கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆக போகுது, அதுலேருந்து என்னைய வந்து நீங்கள் வந்து அந்த அரெஸ்ட்டு, அதாவது அந்த அக்யூஸ்ட் இன் எஃப்ஐஆர் ப்ரீ அரெஸ்ட், அந்த அரெஸ்ட் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுப்போம். ஆன்டிசிபேட்டரி பெயில் எங்கே எடுப்போம்? செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லேயும் எடுப்போம். அதாவது வந்து அரெஸ்டட் அக்யூஸ்ட் பர்சன் கேன் சீக் இப்போ ரெகுலர் பெயில் வந்து எங்கே எடுப்போம்? ட்ரையல் கோர்ட்டில், இன்னொன்று வந்து செஷன்ஸ் கோர்ட்டில், ஆரோ ஹைகோர்ட் கூட போட்டிருக்காங்க. ஆனால் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஹைகோர்ட்லேயும் செஷன்ஸ் கோர்ட்லேயும் தான். சரியா? ஆன்டிசிபேட்டரி பெயில்னால் என்னது அப்படின்னா செக்ஷன் 482. இது சிஆர்பிசியில் எங்கே சொல்லியிருந்தாங்க? செக்ஷன் 438 சொல்லியிருந்தாங்க. பிஎன்எஸ்எஸில் வந்து 482. ஓகேவா? ஆன்டிசிபேட்டரி பெயில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் நினச்சா அவர் வந்து பெயில் கேட்கலாம், ஹைகோர்ட்லேயோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்லேயோ. 482 கீழே ஹைகோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டும் அவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் எந்த மாதிரி குற்றங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, நான் பெயிலபிளான குற்றத்துக்கு மட்டும்தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுப்பாங்க. உங்களுக்கு பெயில் ஒரு ரைட்டாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெயில் வாங்கிடலாம், அந்த மாதிரி ஒரு சாதாரண குற்றம் தான் அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ சாமி, நான் இதை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பெயிலே கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு அரெஸ்ட்டு பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலை வந்து இப்போ பிஎன்எஸ்எஸில் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கியிருக்காங்க. என்னென்னா, முன்னாடி ரொம்ப கண்டிஷன்ஸ் அதிகம் உண்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கறதுக்கு. இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்குறது வந்து ஹைகோர்ட்டுக்கும் செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் கொஞ்சம் ஈஸியராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 438 சிஆர்பிசி அண்டு 482 பிஎன்எஸ்எஸ் அதை பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, சட்டம் இயற்றவர்கள் வந்து கொஞ்சம் தேவைப்படுற, அதாவது இதுக்கு முன்னாடி தேவையாக இருந்த சில காரணிகளை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? அதாவது இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம், இதெல்லாம் இருந்தால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நேச்சர் அண்ட் கிராவிட்டி ஆஃப் அக்யூசேஷன், எந்த அளவுக்கு எந்த மாதிரி தீவிரமான குற்றம், இந்த மாதிரியெல்லாம் சில காரணிகள் உண்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப வரவேற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிஞ்சண்டான ரொம்ப கடுமையான ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் லிபரல் ஆக்கியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடியது தான். ஆனால் என்ன அப்படின்னா, கோர்ட் வந்து ஒரு நிமிஷம், அவ்வளோதான் முடிக்க போகிறேன் பார்ட் 1. சரியா? இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து நான் பெயிலபிள் அஃபென்சஸுக்கு தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதில் 2 அஃபென்சஸ்க்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாது. சரியா? இந்த அஃபென்ஸுக்காக தான் உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதுக்காக தான் உங்களை அரெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில்
கிடையாது. அது என்ன குற்றம் அப்படின்னா செக்ஷன் 65 ஆஃப் பிஎன்எஸ், 16 வயதிற்கு கீழே உள்ள பெண்மணியை கற்பழிப்பது. அதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாது, நீங்கள் அரெஸ்ட் ஆகியே தான் ஆகணும். இன்னொன்று செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2 ஆஃப் பிஎன்எஸ், அதில் என்னது 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்மணியை கேங் ரேப் பண்ணுறது, அதுக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாது. சரியா? இந்த 2 குற்றத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் ப்ரீ அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கணும் அப்படின்ட்டு வரீங்கன்னா அதுக்கு தர மாட்டாங்க. சரியா? இப்போ அடுத்து பெயில் என்னதுன்னா, அது நமக்கே தெரியும். ரெகுலர் பெயில் அந்த அந்த பர்சனால், அதாவது யார் ஜுடிஷியல் கஸ்டடியில் ஏற்கனவே இருக்கிறாங்களோ அவங்களால ஒருவேளை அது நான் பெயிலபிள் இன் நேச்சரில் இருந்துச்சுன்னா தான் நம்ம பெயில் கேட்போம் இல்லையா? ஓகே, அதுதான் பெயில்னு சொல்கிறாங்க. ரெகுலர் பெயில் கேன் ஒன்லி பி சாட் பை எ பர்சன் ஹூ இஸ் இன் ஜுடிஷியல் கஸ்டடி ஃபார் அஃபென்ஸ் விச் ஆர் நான் பெயிலபிள் இன் நேச்சர். அப்புறம் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று என்னென்னா, யாராவது பெயிலபிள் அஃபென்ஸுக்கு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு, இல்லை போலீஸ் ஆஃபீஸர் உங்களை அடைச்சி வச்சுருக்காங்க, வாரண்ட்டே இல்லாமல் உங்களை ஒரு பெயிலபிள் அஃபென்ஸுக்கு அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ட் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸரே அவங்கள விடுவிச்சிடலாம் அப்படின்னுக்கிறது. சரியா? அடுத்து பெயில் அண்டர் செக்ஷன் 480 ஃபார் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, 480க்கு கீழே அதே தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நான் பெயிலபிள் அஃபென்சஸுக்கு யாரையாவது இப்போ வாரண்ட் இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹைகோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு தவிர அப்போனா ட்ரையல் கோர்ட்டு தான் சொல்கிறாங்க. அதில் நீங்கள் பெயில் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணி பெயில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சும்மா வீட்டில் இருக்கிறவங்க வாங்குகிற பெயில் என்னது, ஆன்டிசிபேட்டரி பெயில். அதாவது ப்ரீ அரெஸ்ட் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயந்து. அதில் 2 எக்ஸப்ஷன் இருக்குது. என்னது, ஒன்று செக்ஷன் 65க்கு கீழே நீங்கள் அஃபென்ஸ் கமிட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாது. அப்புறம் செக்ஷன் 70, இன்னொன்று என்ன சொன்னேன், 72 சப்செக்ஷன் 2வா 70 சப்செக்ஷன் 2, அதுக்கு கீழேனாலும் உங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்காது. சரியா? இது 16 வயதுக்கு கீழே உள்ள பெண்ணை கற்பழிப்பது. இன்னொன்று என்னது, 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்களை கேங் ரேப் பண்ணுறது. இந்த 2க்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடையாது. இன்னொன்று மற்றதெல்லாம் என்னது, வீட்டில் சும்மா இருக்கவங்களுக்கு சாதாரண பெயில் கிடைக்காது. சாதாரண பெயில் யாருக்கு கிடைக்கும், ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே நான் பெயிலபிள் அஃபென்சஸாக இருந்தால். பெயிலபிள் அஃபென்சஸாக இருந்தால் சும்மா உங்களுக்கு ரைட்டு, அது உங்களோட உரிமை. அவங்களே உங்களை பெயில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க போயா அப்படின்ட்டு. சரி, இப்போ கேன்சலேஷன் ஆஃப் பெயில் என்ன செக்ஷன் இன்னொன்று இருக்குது, பெயில் அண்டர் 483. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, மறுபடியும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 483 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே ஹைகோர்ட்டுக்கும் செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது பெயில் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஆனால் அவங்களுக்குமே செக்ஷன் 65க்கு கீழேயோ செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2க்கு கீழேயோ குற்றம் நடந்திருந்தால் அவங்களுக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவருக்கு அதை சொல்லணும், பெயில் கொடுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு எதிராக அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்களும் அந்த பெயில் விசாரணை அப்போ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் கேன்சலேஷன் ஆஃப் பெயில்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ட்டுனாலும் செக்ஷன் 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்க்கு கீழே கொடுத்த ஒரு பெயிலை கேன்சல் பண்ணிக்கலாம். பெயிலை கேன்சல் பண்ணுறதுனா என்னது, திருப்பியும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க, அதுதான் பெயிலை கேன்சல் பண்ணுறது. ஓகே,
இப்போ வந்து த சேம் அதை வந்து இன்னொன்று எப்படி பண்ணலாம்னா 480 சப்செக்ஷன் 5க்கு கீழேயும் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செக்ஷன் 480க்கு கீழே பெயில் கொடுத்தாச்சா, அதை செக்ஷன் 480 சப்செக்ஷன் 5க்கு கீழே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி இது வந்து எந்த கோர்ட்டுக்குனாலும் பொருந்தும். அதே மாதிரி ஹைகோர்ட்டும் செஷன்ஸ் கோர்ட்டும் 483க்கு கீழே கொடுத்த பெயிலை 483 சப்செக்ஷன் 3க்கு கீழே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய சுப்ரீம் கோர்ட் கேசஸில் வந்து இந்த பெயில் எந்தெந்த இதில் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் இந்த லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவில் பிஎன்எஸ்எஸ்மே அது அமைதியாக அதை வந்து சொல்லலை. ஸோ வந்து இது அகைன் அந்த ஜட்ஜோட டிஸ்க்ரிஷ்னரி பவரை பொறுத்து தான், அந்த கோர்ட் என்ன நினைக்குதோ அதை பொறுத்து தான். சரியா? ஸோ பார்ட் 1 இவ்வளோ தான். பார்ட் 2 வந்து இன்னொரு செஷனில் பார்க்கலாம். இதில் வந்து நான் சில விஷயங்கள் 0 எஃப்ஐஆர் சொல்லும்போது கொஞ்சம் சொதப்பினேன். 24 மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ளே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அந்த கேஸை பற்றி அவங்க சொல்லியிருக்கணும், கொண்டு காமிச்சிருக்கணும். அப்புறம் அவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த தேவையான அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க புது எஃப்ஐஆர் மாதிரி. சரியா? அப்புறம் பெயில் ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 480க்கு கீழே கொடுத்தது 483 சப்க்ளாஸ் இல்லை 480க்கு ஒரு நிமிஷம் 480க்கு கீழே கொடுத்ததை 480 சப்க்ளாஸ் 5 சப்செக்ஷன் 5க்கு கீழே கேன்சல் பண்ணலாம். 483க்கு கீழே கொடுத்ததை 483 சப்செக்ஷன் 3க்கு கீழே கேன்சல் பண்ணலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. இடையில கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக திருப்பி போட்டு கேளுங்க. ஏன்னா வந்து இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகும். மற்றபடி வந்து கடைசி வரை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். சரியா? தேங்க்யூ.